அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. யூஜி ஃபிசிக்ஸ் லேபில் நாம் நிறையா 555 ஐசி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பயன்படுத்துவோம். இந்த 555 ஐசி இன்டர்னலாக ஏதாவது ஃபால்ட் ஆகிருந்ததுன்னா அதை நம்ம அசெம்பிள் பண்ணும்பொழுது அதில் நம்ம சர்க்யூட்லாம் கரெக்டாக போட்டிருந்தாலும் ரிசல்ட் வராது. அப்போ நாம் சர்க்யூட் போட்டது ஃபால்ட்டா இல்லை ஐசி ஃபால்ட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி 555 ஐசி ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை செக் பண்ணுறதுக்காக அங்கே லேப்லேயே ஒரு டேபிளில் ஒரு ஐசி செக்கர் ஒரு சின்ன டிவைஸ் வச்சுருந்தோம்னா அந்த ஐசி அதில் ஃபிட் பண்ணி இமிடியேட்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த சர்க்யூட் டயக்ராம், இந்த 555 ஐசி செக்கருடைய சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராமத்தில் இதுதான் 555 ஐசி. இதில் இந்த 1 2 3 4 பின் இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இதில் இந்த 4 8 ரெண்டுமே 9 வோல்ட்டு பாசிட்டிவ் ரயிலுக்கு போயிடும். அப்புறம் 3 வோல்ட் அவுட்புட்டாக வரும். இங்கே ஒரு எல்இடி, இங்கே எல்இடி க்ரீன், 2 எல்இடி இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். இது 68 கிலோ ஓம் ரெசிஸ்டர், இது 47 கிலோ ஓம் ரெசிஸ்டர். இது ஒரு 10 மைக்ரோஃபாரட். இதை கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன்றாவது பின்னு இதெல்லாம் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம 9 வோல்ட் பேட்டரி இந்த கிரவுண்டுக்கும் இந்த பாசிட்டிவ் ரயிலுக்கும் நம்ம கொடுத்தோம்னா ஐசி நல்லா இருந்தால் இந்த 2 எல்இடியும் மாறி மாறி பிளிங்க் ஆகும். இதே சர்க்யூட் டயக்ராம் தான் இதுவும். இதில் நாம் அந்த ஐசி பார்க்குற மாதிரி இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பின்னு, இந்த ஃபஸ்ட்டு பின், செகண்ட், தேர்ட், 4 5 6 7 8 இந்த ஐசி பார்க்குற மாதிரி இதே சர்க்யூட் தான் இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இதில் நாம் ஒன்றாவது பின் கிரவுண்ட் பண்ணிடுறோம், ரெண்டாவது பின் 10 மைக்ரோஃபாரட் போட்டு கிரவுண்ட் பண்ணிடுறோம். இந்த ரெண்டாவது பின்னையும் ஆறாவது பின்னையும் ஜாயின் பண்ணிடுறோம். 4 இந்த ஐசியில் 4 8 பாசிட்டிவ் ரயிலுக்கு போகும். 8லேருந்து 7க்கு 68 கிலோவும், 7லேருந்து 6க்கு 47 கிலோவும். இந்த மாதிரி நம்ம அசெம்பிள் பண்ணிட்டோம்னா இந்த டிவைஸை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நாம் எப்படி எதில் அசெம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இதுக்கு நமக்கு ஒரு பிசிபி வேணும். இப்போ அந்த பிசிபிக்கு இந்த மாதிரி பிசிபி இது அப்படியே பிரெட் போர்ட் டைப்லேயே இருக்கும். இப்போ இந்த பிசிபியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த 555 ஐசி இங்கனக்குள்ளே நாம் அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஐசி பேஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சோல்டர் சைடு இருக்குல்ல, இதில் இந்த எம்ஐடி சீட் வச்சு இதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம். நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இந்த ஐசி பேஸை. இதில் இந்த ஐசி பேஸில் இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்கும். இந்த கட்டு தான் இந்த பக்கம் இருக்கணும். இதான் ஒன்றாவது பின்னு, 1 2 3 4, அந்த பக்கம் 5 6 7 8 இருக்கும். ஸோ இந்த கட்டு இருக்கிற பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி ஓரியன்ட் ஆகிருக்க மாதிரி இதில் நாம் இந்த பிசிபியில் வச்சு சால்டர் பண்ணிக்கிறோம். சால்டர் பண்ண பிறகு இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அசெம்பிள் பண்ணலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த சர்க்யூட் டயக்ராமில் இந்த ஒன்றாவது பின் கிரவுண்ட் ஆகிருக்கணும். அதனால் இப்போ இதில் 1வது பின்னு இது தான். இப்போ இந்த பின்னை இங்கே கிரவுண்ட் பண்ணுறோம். இந்த மேலே உள்ள ரயிலை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், இந்த கீழே உள்ள ரயிலை நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். ஸோ இதில் தான் நம்ம சப்ளை வோல்டேஜ் கொடுப்போம். ஸோ இந்த மேலே பாசிட்டிவ் ரயில், இங்கே கீழே நெகட்டிவ் ரயிலுக்குனால இந்த 1வது பின்னை நாம் இந்த நெகட்டிவ் ரயிலுக்கு இங்கேருந்து ஒரு ஜம்பர் போட்டு இதை நம்ம சால்டர் பண்ணிக்கிறோம். 1வது பின்னை கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். கிரவுண்ட் பண்ணி சால்டர் பண்ணிட்டோம். ஸோ அந்த 1வது பின்னு கீழே கிரவுண்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பின் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பின். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் நம்ம இதை அசெம்பிள் பண்ணிட முடியும். இப்போ செகண்ட் பின் பார்க்கும்பொழுது சர்க்யூட் படி பாருங்கள், இந்த செகண்ட் பின் 2வது பின்னு 6வது பின்னோட ஜாயின் பண்ணியிருக்கு. அதுக்கு ஒரு வயர் எடுத்து 2வது பின்னை 6வது பின்னை கனெக்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ இது 2வது பின்னு. ஸோ இது 2வது பின்னு, 3 4 5 6. இந்த 2வது பின்னும் 6வது பின்னும் இந்த மாதிரி ஒரு வயர் வச்சு இந்த இடத்துல சால்டர் பண்ணிட்டோம். இந்த சர்க்யூட்டில் இந்த 2வது பின்னில் ஒரு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணணும். இது 63 வோல்ட்டு 10 மைக்ரோஃபாரட் 60 வோல்ட் கெப்பாசிட்டர். இந்த மைனஸ் சைன் போட்டிருக்கிற இந்த லெக் கிரவுண்டு, அந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் செகண்ட் பின்னுக்கும் இந்த கிரவுண்டை எர்த்துக்கும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் செகண்ட் பின்லேயும் கிரவுண்டுக்கும் இங்கே நம்ம அடுத்து இந்த தேர்டு பின் அவுட்புட். இந்த தேர்டு பின்லேருந்து நம்ம ஒரு ஜம்பர் வயர் போட்டு இங்கே கொண்டாந்து வச்சுக்கிறோம். இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர் ஒரு எல்இடி போட்டு கிரவுண்ட் பண்ணணும். அது மாதிரி இங்கே பாசிட்டிவ் ரயிலேருந்து ஒரு ரெசிஸ்டர் ஒரு எல்இடி போட்டு இங்கே கனெக்ட் பண்ணணும். 3வது பின்லேருந்து ஒரு ஜம்பர் போட்டு இந்த இடத்துல உள்ள ரயிலை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு அதிலேருந்து நம்ம எல்இடியை இங்கே கிரவுண்ட் பண்ணுவோம். இப்போ அதை அடுத்து செய்யணும். அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் ரயிலேருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு ஒரு எல்இடி போட்டு இந்த ஜங்ஷன் கொண்டு வரணும். இப்போ இந்த 2 ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ அந்த வேலையை செஞ்சுருவோம்.
இந்த எல்இடி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு லெக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஜாஸ்தி நீளமாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இந்த பாசிட்டிவை இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி தெரியலைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு இருக்கும், இந்த இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்கும். இந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த ஃப்ளாட்டாக கட்டு இருக்கிறது நெகட்டிவ். அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் இந்த நீளமாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் லெக் வந்து பாசிட்டிவ் சைடுக்கு போகணும். இப்போ இந்த நம்ம இங்கே ஒரு பாசிட்டிவ்லேருந்து ஒரு ரெசிஸ்டர் 680 ஓம் ரெசிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் அந்த ஹைட்டாக உள்ள இந்த பக்கமும் இந்த கம்மியாக இருக்கிற பகுதி வந்து இங்கே நம்ம அந்த தேர்டு பின்லேருந்து எடுத்துருக்கோம்ல, அதுக்கு இதில் ஜாயின் பண்ணணும். பாசிட்டிவ் ரயிலிருந்து ஒரு 680 ஓம் ரெசிஸ்டர் இதில் ஜாயின் பண்ணி இந்த வழியில் இந்த எல்இடியினுடைய லாங் லெக் அதை ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஹோலில் இந்த ஹோலில் எல்இடியினுடைய ஷார்ட் லெக்கை சால்ட்ரு பண்ணியிருக்கோம். சால்ட்ரு பண்ண பிறகு இப்போ அந்த சால்ட்ரு பண்ணதை கொண்டு வந்து இந்த தேர்டு பின்லேருந்து எடுத்த ஜங்ஷனில் இந்த எல்இடியை இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து இந்த தேர்டு பின்லேருந்து ஒரு 680 ஓம் ரெசிஸ்டர் இங்கேருந்து அடுத்த ஹோலில் மாட்டிட்டு இப்போ அந்த அடுத்த ஹோலில் அடுத்த க்ரீன் எல்இடியினுடைய லாங் லெக் அதை பண்ணிவிட்டு ஷார்ட் லெக்கை கொண்டு வந்து இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லைன் கிரவுண்டு. இந்த எல்இடி ஒரு லெக் வந்து இந்த 680 ஓமுடைய இதில் இருக்குது, இன்னொரு லெக் அந்த ஷார்ட் லெக்கு கிரவுண்ட் லெக் வந்து இங்கே வந்து இதில் கிரவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இந்த 3வது பின்னு. அடுத்து இந்த அவுட்புட் இண்டிகேட்டர் இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ 4வது பின்னு. இப்போ இந்த 4வது பின்னும் 8வது பின்னும் இதில் சர்க்யூட் படி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 4வது பின்னு, இது 5 6 7 8 இந்த 4ம் இந்த 8ம் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்க 4ம் 8ம் ஒன்றா ஜாயின் பண்ணி பாசிட்டிவ் ரயிலுக்கு போகணும். இப்போ அந்த அந்த சால்டரிங் இப்போ பண்ணுவோம். இந்த 4வது பின்னை சால்டர் பண்ணி ஏற்கனவே 2க்கும் 6க்கும் ஒரு ஜம்பர் இருக்கிறனால ஷார்ட் ஆகிடக்கூடாதுன்னா ஸ்லீவோட போட்டு 4லேருந்து இது 5 6 7 8 4 8ஐயும் ஜாயின் பண்ணி அப்படியே நேராக கொண்டு வந்து இங்கே பாசிட்டிவ் ரயிலில் ஜாயின் பண்ணிட்டோம். இது 4 8 4வது பின்னு 8வது பின்னு வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நாம் செய்ய வேண்டியது 2 வேலை தான். என்னென்னா இந்த பாசிட்டிவ் ரயிலிருந்து ஒரு 68 கிலோ ஓம் ரெசிஸ்டர் 7வது பின்னுக்கு ஜாயின் பண்ணணும். 7லேருந்து 6க்கு ஒரு 47 கிலோ ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணணும். இந்த 2 வேலை தான் அப்போ நம்ம பண்ணணும். அடுத்து எது 68 கிலோ ஓம் ரெசிஸ்டர் பாசிட்டிவ் ரயிலிருந்து 7வது பின்னுக்கு வரணும். பாருங்க, இப்போ பாசிட்டிவ் ரயிலிருந்து ஒரு 68 கிலோ ஓம் ரெசிஸ்டர் போட்டு 7வது பின் இந்த 7வது பின்னுக்கு நேரடியாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து 7வது பின்லேருந்து 6வது பின்னுக்கு ஒரு 47 கிலோ ஓம் ரெசிஸ்டர் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்க, இங்கே இந்த 68 கிலோ பாசிட்டிவ் ரயிலிருந்து 7வது பின்னுக்கு, அடுத்து இந்த 7வது பின்லேருந்து இந்த 6வது பின்னுக்கு இந்த இடத்துல ஒரு 47K 6வது பின் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம சர்க்யூட் கம்ப்ளீட்டாக எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போது நாம் இந்த இடத்துல பாசிட்டிவும் இந்த இடத்துல நெகட்டிவும் நாம் ஒரு பேட்ரி கேப் மூலமாக 9 வோல்ட் பேட்ரி இங்கே கொடுக்கும்போது இங்கே ஐசி இன்சர்ட் பண்ணோம்னா இந்த 2 லைட்டும் இந்த 2 எல்இடியும் மாறி மாறி பிளிங்க் ஆகும். அப்படி பிளிங்க் ஆச்சுனாக்கா இந்த ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுதான் நம்ம 555 ஐசியினுடைய செக்கர். இப்போ இதில் நம்ம வந்து மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் இது ரெண்டையும் ஒரு பேட்டரி கேப் மூலமாக ஜாயின் பண்ணிவிட்டு 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துட்டு இங்கே ஐசி இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஐசிக்கு இது வந்து நெகட்டிவ், இந்த ரயில் வந்து பாசிட்டிவ். இப்போ இந்த பாசிட்டிவ்க்கு இந்த பேட்டரி கேப்லேருந்து வரக்கூடிய ரெட் பாசிட்டிவ் இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம், இங்கே நெகட்டிவ் இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் ஐசி வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். 555 டைமர் ஐசி இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணும்போது நம்ம கவனமாக பார்க்கணும், இந்த கட்டு இருக்கிற பக்கம் கரெக்டாக அந்த கட்டு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் 1வது பின் மேட்ச் ஆகும். அது நம்ம இதில் ஃபிட் பண்ண பிறகு இப்போ நம்ம இதில் வந்து பேட்ரி ஜாயின் பண்ணுறோம். ஒரு 9 வோல்ட் பேட்டரியை இதில் ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். ஸோ க்ரீன் ரெட்டு மாறி மாறி பிளிங்க் ஆச்சுனாக்கா இதில் மாட்டி இருக்கிற ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். செக் பண்ண பிறகு அந்த ஐசியை நாம் வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுடைய சர்க்யூட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணும்போது மட்டும் இந்த கட்டு இருக்கிற பக்கம், இந்த ஐசியில் உள்ள அந்த கட்டு இருக்கிற பக்கம் கரெக்டாக பார்த்து இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கும் 4th பின் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் சப்ளை வோல்டேஜ் கொடுத்தோம்னாக்கா இந்த ஐசி நல்லா இருக்கா இல்லையாங்கிறத இன்ஸ்டண்ட்டாக இமிடியேட்டாக செக் பண்ணிடலாம். மாறி 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 எரியும். ஸோ யூஜி லேபில்
ஃபிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அவங்களாம் இதை ஓனை அசம்பிள் பண்ணி அவங்க டேபிள்லேயே வச்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கிளாஸுக்கு ஒரு டிவைஸ் போதும். இதில் வந்து 555 ஐசியை வந்து இமீடியட்டாக நம்ம செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்யூட்டில் யூஸ் பண்ண முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்னபடி இப்படி அசம்பிள் பண்ணி இதை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பிசிபி அந்த இடத்துல கட் பண்ணிடலாம். கட் பண்ணி இதை மட்டுமே நீங்கள் கையில் வச்சுக்கலாம். ஒரு 9 வோல்ட் பேட்டரி மட்டும் இருந்ததுன்னா நம்ம 555 ஐசியை வந்து இமீடியட்டாக செக் பண்ணிக்கலாம். இதை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களே இதை வந்து செக் பண்ணி இதை அசம்பிள் பண்ணி அவங்களே வச்சுக்கிற முடியும். காலேஜுக்கும் ஒரு டேபிளில் ஒன்று இருந்ததுன்னா ஒரு என்டையர் லேபுக்கு ஒரு டிவைஸ் போதும் இருந்தால் அவங்க இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.